அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்களே, உங்களோட சுட்டிகள்ன்ற பாடத்தில் ஏற்கனவே நாங்கள் 2 விஷயங்கள் பார்த்தோம். சுட்டிகள் பெருக்கல் எப்படி வருகிறது, சுட்டிகள் வகுத்தல் எப்படி வருதுண்டு. இப்போ அடுத்தது சுட்டிகள்ன்ற தலைப்பில் 3 தலைப்பளிக்கு மறைச்சுட்டி, பூச்சிய சுட்டி, வலுவின் வலு. அது சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். ரைட், முதலாவது விஷயம் மறைச்சுட்டி. மறைச்சுட்டின்டா என்னண்டா புள்ளகள் எங்களுக்கு தெரியும். ஏயின் 3, 2 5 இதுக்கெல்லாம் நாங்கள் பொதுவாக சுட்டிகள்னு சொல்கிறோம் இல்லையா. இதுகளத்தை நாங்கள் பார்த்த இப்படியான சுட்டிகளை பார்க்கக்குள்ளே இந்த சுட்டிகளில் அடுக்கில் மறை பெருமானம் வந்தால் இவ்வகையான சுட்டிக்கு நாங்கள் சொல்கிற மறை சுட்டி. எப்படி இருக்கணும், எங்களுக்கு தெரியும். கீழே வாரது அடிகள், மேலே வாரது அடுக்குண்டு. அந்த அடுக்கில் வாரது அல்லது சுட்டி வலுவில் வாரது மறை பெருமானமாக இருந்தால் இவ்வகையான சுட்டிகள் மறை சுட்டியல் என அழைக்கப்படும். அடுக்கு மறையில் வந்தால், அடிகள் அல்ல அடுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இங்கே பாருங்க, எல்லாத்துலேயும் மேலே தான் மறை பெருமானம் இருக்கு. ரைட், இப்போ இந்த மறை பெருமானம் வந்தால் மறைச்சுட்டி. மறைச்சுட்டியை நேர் சுட்டியாக எழுதுகிற முறைக்கு மறை சுட்டியை எப்படி நேர் சுட்டியாக மாற்றும். உதாரணத்துக்கு ஏட மறை 2 என்று இருந்தால் இதை நேர் சுட்டி எழுத என்ன செய்யணும்டா புள்ளல், ஒன்றின் கீழ் ஏட 2 என்று எழுதினா போதும். அதாவது ஒன்றின் கீழ் எழுதினா போதும். இன்னும் ஒன்று எழுதி காட்டுறேன். எக்ஸ்ட மறை 3ண்டா இதை நேர் சுட்டி ஆக்க ஒன்றின் கீழ் எக்ஸ்ட 3. அதே ஆள்தான் கீழே கொண்டு வர ஒன்றை மேலே போட்டுறேன். ரைட், இன்னும் ஒன்று பார்ப்போம். ஏயின் மறை 5. அப்போ இது எழுதலாம் ஒன்றின் கீழ் ஏயின் 5. அதாவது சுட்டிகள் மறையில் இருந்தால் அவற்றை நேர்ச்சுட்டியாக மாற்றுறதுக்கு பொதுவான வாய்ப்பாடு உண்டு. ஏயின் மறை எம் சமன் ஒன்றின் கீழ் ஏயின் எம். இது பொதுவாக புக்லேயும் போட்டிக்கு. அதாவது மேலே மறைச்சுட்டியாக இருந்தால் ஒன்றின் கீழ் எழுதினா நேர்ச்சுட்டியாக மாறும். இவ்வாறே புள்ளகள் ஒன்றின் கீழ் ஏயின் மறை 3 கீழே மறைச்சுட்டியாக இருந்தால் அவரை மேலே கொண்டு வரலாம். ஏயின் மறை 3ண்டா அவரை மேலே கொண்டு வந்து ஏயின் 3 எழுதலாம். நாங்கள் மேலே மறை 5 கீழே கொண்டு போகிற, கீழே மறை 5 எங்கே கொண்டு வர மேலே கொண்டு வந்தால் சரி. ஒன்றின் கீழ் எக்ஸின் மறை 3ண்டா இதை நேர்ச்சுட்டியாக்க எக்ஸின் மறை 3 மேலே வார, ஒன்றை விட்டுட்டு எக்ஸின் 3 எழுதலாம். இதுதான் 2வது விஷயம், மறை சுட்டி ஒன்றை நேர்ச்சுட்டியாக மாற்றுற. தெளிவாக விளங்குங்க புள்ளல். மேலே மறையாக இருந்தால் ஒன்றின் கீழ் எழுதி கீழே போட்டு நேர் சுட்டியாக மாற்றுற. கீழே மறையாக இருந்தால் மேல் எழுதி நேர் சுட்டியாக மாற்றிக்கோற. கீழே இருந்தால் மேலைக்கும், மேலே இருந்தால் கீழைக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இதில் பயிற்சியை பார்ப்போம். இதில் 3 உதாரணம் இருக்குது. முதலாவது உதாரணம் பெருமானம் காண்க. பெருமானம் காண்கன்ற என்ன அர்த்தம்? உதாரணத்தை நல்லா விளைக்கும். விடை எடுக்கணும். பெருமானம் ஒன்று எடுக்கணும். 5, 10, 15. அப்போ 2ன் மறை 5 பெருமானம் எடுக்கணும். அப்போ முதலாவது மறைச்சுட்டி. மறைச்சுட்டியாக இருந்தால் இதை நேர் சுட்டியாக மாற்றுற. எப்படி எழுத சொன்னேன்? ஒன்றின் கீழ் 2ன் 5. இப்போ நேர் சுட்டியாக மாறு. அதுக்கப்புறம் ஒன்றின் கீழ் 2ன் 5 என்ற அர்த்தம் என்ன? 2கள் 5 முறை பெருக்கும். 2 தர 2 தர 2 தர 2 தரன்று 2கள் 5 முறை எழுதி பெருக்கப்படும். 2களை 5 10 போட்டுடலாம். அப்படி போட்டால் பிழை. ஒன்றின் கீழ் பெருக்குங்க பார்ப்போம். 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32. அப்போ விட ஒன்றின் கீழ் 32. இதையும் சில புள்ளல் பெருக்க பார்க்கும். அப்படி பெருக்கினா பிழை. 2ன் 5 என்று சொன்னால் 2கள் 5 முறை, 2 தர 2 தர 2கள் 5 முறை எழுதி பெருக்கப்படும். உதாரணத்துக்கு 3ன் 4 என்ற அர்த்தம் 3 12 அல்ல. 3 தர 3 தர
3 தர 3. எந்த இலக்கம் ஈக்கோ அது அடுக்களோட தடவையால் பெருக்கி எழுதணும். ரைட். இப்போ அடுத்த வினாவை பாருங்கள் புள்ளிகள். 1 கீழ் 5 மறை 2. இப்போ இவர் கீழே மறை சுட்டி ஆயிக்கிறார். கீழே இருந்தால் என்ன செய்ய சொன்னேன்? மேலே கொண்டு வர சொன்னேன். அப்போ 5 மறை 2 மேல் 1 கீழ்னு வந்தால் எங்களுக்கு கூட்டிடலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? 5 2. அதாவது 5 2. 2 10 இல்லை. 5 2 5 எத்தனை முறை இருக்கணும்? 5 தர அடுக்களோட தடவை 2 முறை. 5 25. விளங்கினா புள்ளால்? பெருமானம் காண்கின்ற இதுதான் விடை எடுக்கணும். 5 10 15 1 கீழ் 3 1 கீழ் 10 விடை எடுக்கணும். மேலே மறை சுட்டியாக இருந்தால் கீழே கொண்டு வாங்கோ, கீழே இருந்தால் மேலே கொண்டு வாங்க. அடுத்த வினா சுருக்குக. சுருக்குன்ற கணக்கை நாங்கள் இப்போ படித்தது எல்லாத்தையும் எழுதணும். படித்ததுண்டு ஏற்கனவே நாங்கள் என்ன படித்தோம்? அடிகள் சமனாயின் பெருக்கப்படும் பொழுது அடுக்குக்குறிகள் கூட்டப்படணும். அதே மாதிரி அடிகள் சமனாயின் வகுக்கப்படும் போது அடுக்குக்குறிகள் கழிக்கப்படணும். அந்த விஷயங்களையும் இப்போ இன்றைக்கு படிக்கிற விஷயம் என்ன? மறைச்சுட்டி ஒன்றை நேர்ச்சுட்டியாக மாற்றுறது. அப்போ இதில் முதலாவது நீங்கள் என்ன செஞ்சு கொடுக்கணும்டா, இலக்கங்கள் எல்லாம் ஓரமாகும். இலக்கங்கள் யார்? 2. அடுத்தது யார்? 2. இந்த ரெண்டையும் பிரித்து எழுதிட்டேன். கீழே 2 அப்படியே கட்டு சுருக்கம் நாங்கள். அதுக்கு பிறகு மிஞ்சிக்கிறது எக்ஸின் மறை 2 இந்தால். அடுத்தால் யார்? எக்ஸின் அடுத்தால் நாங்கள் இன்னும் ஒன்று இதால் எழுதுவோம். எக்ஸின் மறை 2 அடுத்தது எக்ஸின் 3 கீழே எக்ஸின் மறை 4. இதில் பாருங்கள் புள்ளால் மறை சுட்டி 2 பேர் இருக்குது. யார் மறை சுட்டி? மறை 2ம் மறை 4. அப்போ நாங்கள் இதே முதலாவது என்ன செய்யணும்டா, விரும்பினா இங்கே இருக்கிற இலக்கம் ஒரு ரெண்டையும் வெட்டி குறையலும் சுருக்கணும். சுருக்கான்றது அர்த்தம். அதுக்கு பிறகு மேலுக்கீரை 2 அவட்ட பாட்டில் இப்பார். கீழே மறை சுட்டி மேலு போவார். கீழே கீந்த மறையாக மேலுக்கு வரும், மேலுக்கு இந்த கீழுக்கு வரும். நான் இதை மீண்டும் எழுதுகிறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. முதலாவது எங்கட வினா இந்த வடிவத்தில் 2 எக்ஸின் மறை 2 தர 2 எக்ஸின் 3 கீழ் 2 எக்ஸின் மறை 4. முதலாவது வேலை என்ன செய்யணும்? இலக்கங்களை வேறு பிரித்து எழுதுகிற 2 தர அடுக்கள் எக்ஸின் மறை 2 அப்படிக்கும் எக்ஸின் 3க்கு மேலுக்கீர எக்ஸோட அடுக்கு அப்படிக்கும் கீழுக்கீர எக்ஸின் 4 2 எக்ஸின் மறை 4 2 தர இந்த ஒவ்வொன்றுக்கும் இடையில் இருக்கிற செய்கை பெருக்கலை. இப்போ எங்களுக்கு ஒரு ரெண்டையும் சுருக்கி குறையிலும். அதுக்கு முறையில் 2 கீழுக்கீக்கிற மறை சுட்டி மேலுக்கு அனுப்புகிறார். அப்போ எக்ஸின் மறை 4 மறை சுட்டிலைக்கு இப்போ மேலு போவார். அப்போ மேலுக்கீறது எங்கே வரும்? கீழுக்கீரை மறை சுட்டி மேலுக்கு போனால் நேர் சுட்டியாக மாறும் இல்லையா? எக்ஸின் மறை 4 என்ற எக்ஸின் நேர் 4ஆக மாறும். பிறகு மேலுக்கீறது எங்கே வரும்? கீழுக்கு வரும். அடுத்த மேலுக்கீரை மறை சுட்டி எக்ஸின் மறை 2 எக்ஸின் 2ஆக மாறும். எக்ஸின் 3 அவர் நேர் சுட்டியாக தணிக்கிற அவரை ஒன்றும் செய்ய தேவையில்லை. 2 அப்படி ஐக்கும் அடிகள் சமனாயின் அடுக்கல் 4 3 7 கீழே எக்ஸின் 2 அவட பாட்டில் இப்பார். இப்போ மீண்டும் அடிகள் சமனாயின் அடுக்கல் 7 2 போனால் 5. அப்போ என்ன செஞ்சுக்கிறேன்ற தெளிவாக வழங்கிக்கோங்கோ. இலக்கங்களை வேறு பிரித்து எழுதிட்டேன். அடுத்ததாக என்ன செஞ்சுக்கிறேன்டா, மறை சுட்டி அதாவது மறை எக்ஸின் கீழே எக்ஸின் மறை 4 மேலுக்கு பேத்துடுவோம். அப்போ எக்ஸின் 4ஆக மாறும். மேலுக்கீரை மறை சுட்டி கீழுக்கு வரும், அது எக்ஸின் 2ஆக மாறும். அவ்வளோதான் விஷயம். அதுக்கு பிறகு மேலுக்கீரை 2ம் நேர் பெருக்கல் என்ன செய்யணும்? அடிகள் சமனாயின் பெருக்கப்படும் போது அடுக்குக்குறிகள் கூட்டப்படணும். கீழுக்கிறது வகுத்தல் என்ன செய்யணும்? அடிகளை கழிச்சணும். 7 2 போனால் 5. இவ்வளோதான் புள்ளைகள். மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டியாக மாற்றி நாங்கள் ஏற்கனவே
முன்னைய பாடம் படித்த விதியை பிரயோகப்படுத்தினா எங்களுக்கு சுருக்கி விடை எடுக்கலாம். இதோட பயிற்சி தான் எங்களோட ஸ்கூல் பாடசாலை மாணவர்கள் இதோட விடைகளை முதலாவது நேர்ச்சுட்டியாக மாற்றுறது, ரெண்டாவது பெருமானம் கண்டது, அதுக்கப்புறம் சுருக்கி எடுக்கிறது. சில வேளை இப்படி வந்தால் புள்ளிகள் எக்ஸின் மறை 3 கீழே எக்ஸின் 2ன்னு வந்தால் லேசான டெக்னிக் என்ன, மறை 2 மேலே மறை கீழே மறைண்டா மேலே கீழால் கீழே போடுங்கோ, கீழே கீழால் மேலே போடுங்க, ரெண்டே மாற்றிக்கோற. அதாவது மேலே கீழால் கீழுக்கு வந்தால் நேர்ச்சுட்டியாக மாறும், கீழுக்குள்ளால் மேலே போனால் நேர்ச்சுட்டியாக மாறும். யாருக்கு இது பிரயோகப்படுத்தணும்? மறைச்சுட்டிக்கு மட்டுமே. ரைட், அடுத்தது நான் பார்க்க போகிற தலைப்பு பூச்சிய சுட்டி. மறை சுட்டின்டா அடுக்கில் மறை வரணும், பூச்சிய சுட்டின்டா அடுக்கில் பூச்சியம் வர்றது தான் நாங்கள் பூச்சிய சுட்டின்றோம். ஒரு சுட்டி ஒன்று மேலே பூச்சியத்தை கொண்டிருந்தா அதுக்கு நாங்கள் சொல்கிற பேர் பூச்சிய சுட்டி. எந்த ஒரு எண்ணினதும் பூச்சிய சுட்டிட விட உண்டு. ஏயின் பூச்சியம்டா ஃபுல்லாகவே உண்டு, முழு இலக்கத்தில் உண்டு. 5இன் பூச்சியம்டா அதை விட உண்டு. 10இன் பூச்சியம்டா அதை விட உண்டு. அதாவது பூச்சியை சுட்டி ஈக்கிற இடத்துக்கு நீங்கள் ஒண்டை போட்டால் சரி. சில மாணவர்கள் நினச்சிக்கிடுவாங்க ஏயின் பூச்சியம்டா ஏக்கு மேலே உண்டு, இது பிள்ளை. அதாவது அந்த பூச்சியை சுட்டிட முழுமையான விட முழு எண் பெருமானம் உண்டு, அதுதான் பூச்சியை சுட்டின்ற. அப்போ இதில் பாருங்க பார்ப்போம். இப்போ அவ்வளோதான் பூச்சியை சுட்டிட விட. எத்தனை தான் இப்போ எக்ஸ் தர எக்ஸின் 3 எக்ஸின் 5ன்னு சொல்லி வந்து எல்லாம் பெருக்கிட்டு முழுமையாக அடைப்பில் பூச்சியம் போட்டிருந்தால் இது ஃபுல்லாகவே பூச்சியை சுட்டி. இதை பெருக்க தேவையில்ல, விட உண்டு. 10 தர 1000 தர 10,000 இதெல்லாம் பெருக்கிட்டு அடுக்கில் பூச்சியம் போட்டிருந்தா இது பூச்சியை சுட்டி. அப்போ விட உண்டு, பெருக்கொண்டும் தேவையில்லை. அப்போ இதுதான் பூச்சியை சுட்டி. எந்த ஒரு எண்ணினதும் பூச்சியை சுட்டிட்ட விட உண்டு. இப்போ இது சுருக்கல் பாருங்கள், உதாரணம் உண்டை பாருங்கள். எக்ஸின் பூச்சியம் தர எக்ஸின் 7 கீழே எக்ஸின் 2. அப்போ பூச்சியை சுட்டி வந்திக்கிற யார் பூச்சியை சுட்டி? எக்ஸின் பூச்சியம். அப்போ இவர்கிட்ட விட என்ன உண்டு, பூச்சியை சுட்டை விட உண்டு. தர எக்ஸின் 7 கீழ் எக்ஸின் 2 உண்டால் பெருக்கினா மாற்றம் இல்லை. அடிகள் சமனாயின் அடுக்குகள் என்ன செய்யணும்? வகுத்தல் வந்தால் கழிக்கப்படணும். அப்போ 7லேருந்து 2 கழிச்சிடும். 7லேருந்து 2 போன விட என்ன? எக்ஸ்ட 5. அப்போ இதை உண்டால் பெருக்கினா இந்த வித மாற்றம் இல்லை. அப்போ உண்டை விடலாம் பாருங்கள். அப்போ இவர் பூச்சியை சுட்டி ஆயிக்கிறது அவரோட இடத்துக்கு என்ன போட்டுரும்? நாங்கள் உண்டு போட்டுரும். விளங்கினா பிள்ளைகள்? அடுத்த உதாரணத்தை பாருங்கள். அடுத்த உதாரணம் எக்ஸின் 5 தர எக்ஸின் 2 கீழே முழுவதின் அடுக்கு பூச்சியம். இப்போ முதலாவது அடுக்கை பார்க்கணும். அடுக்கில் என்னைக்கு பூச்சியம் இருக்கு, அதை கங்களை செய்ய தேவையே இல்லை. எங்களோட விதி என்ன? பூச்சியை சுட்டின்ற விட உண்டு. அப்போ இதோட விட உண்டு. எப்படித்தான் செஞ்சாலும் இதை விட எத்தனை வரும்? உண்டு வரும். விளங்கினா புள்ளல் பூச்சியை சுட்டின்ற என்னண்டு? இதில் இருக்கிற பூச்சியை சுற்றி தொடர்பான வினாக்கள் இதை செஞ்சு பார்க்கல. செஞ்சு பார்த்துட்டு பூச்சியை சுட்டி இருக்கிற இடம் எல்லாத்துக்கும் ஒண்டை போட்டால் சரி. முழு எண்ணில் ஒண்டை போட்டுட்டு சுருக்கி எடுத்தால் சரி. புள்ளல் அடுத்த தலைப்பு புள்ளல் வலுவின் வலு. வலுவின் வலுண்டா என்னென்றால் ஒரு சுட்டி ஒன்று எடுத்துக்கொண்டா புள்ளகள் அந்த சுட்டிக்கு ஒரு அடுக்கிக்கும் அந்த அடுக்குக்கும் இன்னும் ஒரு அடுக்கு வார வலுக்கே வலுவாரதான் நாங்கள் சொல்கிற வலுவின் வலு. அடைப்பு போட்டு தாரோம். ஏற்கனவே ஒரு சுட்டி இருக்கிற அந்த சுட்டிக்கு ஏற்கனவே ஒரு வலு இருக்கிற அந்த வலுவுக்கும் வலு. இந்த டைமில் இதை எப்படி நீங்கள் செய்யணும்னால் எக்ஸின் 2 மேலே 3 வந்தால் இதை ஒரே அடியில் ஒரு சுட்டியாக மாற்றி குறையலும். மாற்றி குறத்துக்கு என்ன செய்யணும்டா எக்ஸ் அப்படி இருக்கும். அடைப்பு வந்தால் இவங்க 2 பேரையும் பெருக்கிற குழப்பி குறைப்படாவா. வலுவின் வலு வந்தால் அந்த வலு 2ஐயும் பெருக்கி ஒரு இதாக மாற்றிக்குவார். 3 எத்தனை 6. இதன் வலுவின் வலு வந்தால் நீங்கள் செய்யணும் மெயின் 3 அடைப்புக்குள்ள வலுவின் வலு. வலுவின் வலு இருந்தால் வலுக்கள் 2ஐயும் பெருக்கணும். 3 எத்தனை 12. இப்படி சுருக்கி கொண்டா எங்களுக்கு செஞ்சு குறை லேசி. அப்போ வலுவின் வலுண்டா ஏற்கனவே ஒரு சுட்டிக்கும் அந்த சுட்டிக்கு ஏற்கனவே ஒரு அடுக்கு வலுக்கும் அதை அல்லாமல் இன்னும் ஒரு வலுவார் அடைப்பு வந்து வரும். இப்போ இந்த 2 வலுக்களை நீங்கள் என்ன செய்யணும்? பெருக்கி 3 2 6 கூட்டி போட்டுடல
வலுவின் வலு வந்தால் பெருக்கணும். புள்ளல் குழப்பிக்கு வருவாங்க. அடிகள் சமனாயின் பெருக்கப்படும் போது அடுக்குக்குறியல் கூட்டப்படணும்னு நாங்கள் முதலாவது படித்த விஷயத்தை இங்கே குழப்பிக்கு வருவாங்க. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. இது ஒரே சுட்டியில் ஒரே வலு. அடைப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடைப்பு வந்தால் என்ன செய்யணும்? பெருக்கணும். அடைப்பு வந்தால் என்ன செய்யணும்? பெருக்கணும். அப்போ வலுவின் வலு வந்தால் என்ன செய்யணும்? ஒரே வலுக்கள் ஒரே சுட்டிடலையா? அப்போ வலுக்கள் ரெண்டையும் பெருக்கினா சரி. நாங்கள் படித்த இப்போ எல்லாம் வரும். சுருக்குக. முதலாவது கேள்வி, ஏயின் 5 அதோட வலுவின் வலு 2 தர ஏ. சுருக்குறாண்டா விட எடுக்கணும். அப்போ எந்த ஒரு எண்ணிடையும் அடுக்கு தரலாட்டி மேலே எத்தி நிற்கிற ஒண்டிக்கிற அதை நிறைய புள்ளல் மறக்கவான. முதலாவது இருக்கிறது வலுவின் வலு. வலுவின் வலுன்னு என்ன செய்யணும்? ஒரு வலுவாக்குறதுக்கு அடைப்பை நீக்கணும். 2 10 தர ஏயின் 1. அடிகள் சமனாயின் பெருக்கப்படும் போது அடுக்குக்குறிகள் கூட்டணும். இப்போ எழுதிக்கிறல 10 மற்றும் 11. விளங்கினா புள்ளைகள்? ரைட். 2வது உதாரணத்தை பார்ப்போம். பீன்ற 3 அவட வலு 4 தர எக்ஸ்ட 2 அவட வலு 0. நான் படித்த முன்னைய தலைப்பும் இவங்களுக்கு என்ன சொல்கிற எந்த எண் பெருமானம் வந்தாலும் அடுக்கு பூச்சியை சுற்றின அதை விட பயப்படாமல் உண்டை போடும். தர இங்கே வந்திருக்கிறாள் என்ன? வலுவின் வலு பி அடுக்கு என்ன செய்யணும்? 3 12. அப்போ ஒன்றை இதால் பெருக்கினாலும் விட அதே தான். ஒன்றை நீங்கள் கணக்கெடுக்க தேவை பெருக்கக்கொள்ளே. அப்போ விட என்ன? பியின் 12. விளங்கினா புள்ளல்? பூச்சியை சுற்றி வந்ததால் இவர்கிட்ட விட 1. ரைட். அடுத்தது கவனமாக பாருங்கோ. 2 x வர்க்கம் வைட 3. இந்த 3 இதுக்கும் வலு 2 அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா புள்ள? இந்த 2 அடைப்பு வந்திக்கிற சுட்டி 3 இலக்கத்துக்கும் சொந்தம். இப்போ இது வலுவின் வலு எப்படி வரும்டா? 2க்கும் 2 எக்ஸுக்கும் இந்த 2 2 எத்தனை? 4. அடுத்தால் யார்? y 3 6. 2 வர்க்கம் 2 தர 2 2 2 வர்க்கம்டா விட என்ன? 2 தர 2 2 எத்தனை விட? 4 4 எக்ஸின் 4 வையின் 6. எப்படி சுருக்கினு விளங்கினா? அப்போ ஒரு பெரியோர் இலக்கம் ஒன்றுக்கு அடைப்பு வலு வந்தால் அந்த வலு 3 இலக்கத்துக்கும் சொந்தம். இப்போ நான் இது 2க்கும் இந்த 2 கொடுத்திக்கிறேன். எக்ஸுக்கு அந்த 2 கொடுக்கக்குள்ள வலுவின் வலு வரைக்கும் அந்த 2 வலுவும் பெருக்கப்படும். 2 4. வைக்கு கொடுக்கக்குள்ளே 3 6. இதுதான் வலுவின் வலு. ஒன்றுக்கு மேற்பட்ட சுட்டிகளோடு வந்தாண்டா அந்த அடுக்கு எல்லாருக்கும் சொந்தம். அது தொடர்பான பயிற்சிகள் தான் இது. இதெல்லாம் உங்களோட ஸ்கூல் புக்கில் இருக்கிற நான் அப்படி ஓர்டருக்கு போட்டிக்கிறேன். இதை பார்த்துட்டு இதில் தொடர்பான பயிற்சிகளை செஞ்சால் இந்த சுட்டிகள்ன்ற பாடம் முழுமையாக உங்களுக்கு முடிஞ்சு. அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்தது புதிய ஒரு அழகில் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நான் ரிஷாட் சேர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.